லண்டனில் சட்டமேதை அம்பேத்கர் இளம் வயதில் வசித்த இல்லத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லண்டன் பொருளாதார பள்ளியில் அம்பேத்கர் படித்தபோது அவர் வசித்து வந்த இல்லத்தை பார்க்கும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு காலத்தில் இந்தியாவில் சாதிய அடக்குமுறையை சந்தித்த ஒரு இளைஞன் தனது அறிவால் உயர்ந்து லண்டனில் மரியாதைக்குரிய நபராக வளர்ந்து பின்னர் இந்திய அரசியலமைப்பின் சிற்பியாக மாறிய இடம் இதுதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இங்கு தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் உரையாடும் வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படம் தன் மனதை மிகவும் தொட்டது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் ஏற்படுத்திய பாதிப்பு போன்று 2026 தேர்தலில் விஜய் பாதிப்பை ஏற்படுத்துவார் என கூறியதாகவும், விஜய் குறித்து பேசியதால் அவருடன் கூட்டணி என கூறுவது சரியில்லை என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயை குறித்து பேச வேண்டாம் என்று தெரிவித்தார். விஜயகாந்த் எப்படி 2006ல் ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குனாரோ, அதே போல விஜய் அவர்கள் திரையுலகத்தில் வந்திருக்காரு. அவர் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன். அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். 2006ல் உங்களுக்கு தெரியும், டிஎம்கே 95-96 சீட்டு வந்தாங்க. இது வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி வர முடியாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க. அப்போ அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பித்தாங்க. எங்கள் கட்சி அப்போ வந்து அம்மா வந்து அப்போ 65 சீட்டு வாங்குவாங்க. எங்கள் கட்சி கூட்டணியெல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன். எம்டிஎம்கே சேர்த்து ஏதோ பத்திரிகையில் 70 தொகுதிகளில் ஏடிபிகே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு. டிஎம்கே தொகுதியை 50 தொகுதிகளில் பாதிச்சதா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை. 2006ல் நான் இங்கே எம்பியாக இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். உடனே விஜயோட கூட்டணிக்கு இதுக்கு அதுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொன்னால் அது கூட்டணியான்னு கேட்குறீங்க. அது என்ன உங்களுக்கு அதில் ஒரு இது நீங்கள் சார் விஜய் கூட்டணி வைக்கிறதாக அமமுக அதான் சார் அப்படி நீங்கள் தானே சொல்கிறீங்க. விஜய் கூட்டணிக்கு போறதால இருந்தா விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு வந்து அமமுக போன்ற கட்சிகள்லாம் பின்னாடி பார்த்து அவர் தானே தலைமை இருப்பாரு. முதலமைச்சர் நீங்க தான் சொல்றீங்க நாங்கள் பிஸ்கோத் கட்சின்னு சொல்றீங்க. நாங்கள் வந்து அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. அவர் கூட போனா என்ன சார்? நீங்க எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா? இல்ல அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? ஒரு இன்னொருத்தரையே அப்படி அவமதிக்கிறீங்க. ஆமா இல்ல இல்ல அது இல்ல சம்மதம் இருக்கா? அவர் தலைமை ஏத்துக்க அவர் ஒரு கட்சியை நடத்துறாருல. எந்த கட்சியோட சேரலாம் வேணாங்க? ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா? அதில் போலாமே. இதெல்லாம் அது வந்து தவறு. நீங்க கேட்கறது யாரையும் குறைத்து பேச முடியாது. அப்படிதான் ஏன் அப்படி கேட்கறீங்க? ஏத்துக்கிறீங்களான்னு ஏன் அவர் தீண்டத்தகாதவரா? பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை போன்று நாடு முழுவதும் மேற்கொள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மாநில தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் நவம்பர் மாதம் பீகாரில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை மேற்கொண்டு ஏராளமானோரை தேர்தல் ஆணையம் நீக்கியது. இதற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தவறாக நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்க மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வரும் நிலையில் அந்தந்த மாநில தேர்தல் ஆணையர்களுடன் அவர்களது மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை மேற்கொள்வது குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள 4 மலை மாவட்டங்கள் நிலநடுக்கம் போன்ற கொடூர நிலச்சரிவுகளை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உத்தரகண்ட் மாநிலத்தில் சுமார் 250 கிலோமீட்டர் பரப்பளவிலான நிலப்பரப்பிற்கு கீழே உள்ள டெக்டானிக் தகடுகள் அதிகப்படியான அழுத்தத்தில் இருப்பதால் 7 முதல் 8 வரையிலான அளவு கோடில் மிகவும் பலமான நிலநடுக்கம் ஏற்படும் என புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
ஜம்மு காஷ்மீரில் சமீபத்தில் திறக்கப்பட்ட தர்காவின் கல்வெட்டில் அசோகா சின்னம் இருந்ததை கண்ட இஸ்லாமியர்கள் அதை சேதப்படுத்தியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள ஹஸ்ரத் பால் தர்கா ஜம்மு காஷ்மீர் வக்பு வாரியத்தால் சீரமைக்கப்பட்டு கடந்த புதன்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. அதன் கல்வெட்டில் இந்திய தேசிய சின்னங்களில் ஒன்றான அசோகா சக்கரம் பொறிக்கப்பட்டிருந்ததால் ஆத்திரமடைந்த இஸ்லாமியர்கள் அசோக சின்னத்தை சேதப்படுத்தினர். இதன் வீடியோ வைரலான நிலையில் பாஜகவினர் இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என கூறி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாட்டின் சின்னத்திற்கு அவப்பெயர் உண்டாக்கியதை பொறுத்து கொள்ள முடியாது எனவும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் எனவும் ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா கூறியுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா ஒரு ஆன்மீக தளத்தில் எதற்கு நாட்டின் சின்னம் என கேள்வி எழுப்பியுள்ள அவர், இதுவரை எந்த ஆன்மீக தளத்திலும் இது போன்ற இந்திய சின்னங்கள் தென்பட்டதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் இந்தியாவின் கூட்டாண்மைக்கு பிரதமர் மோடி அதிக முக்கியத்துவம் தருவதாகவும் எப்போதும் அமெரிக்க அதிபருடன் மோடி தொடர்பில் இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோடி மிகச்சிறந்த பிரதமர் எனவும் அவருடன் எப்போதும் நட்பாக இருக்கவே விரும்புவதாகவும் சமீப காலமாக மோடியின் சில செயல்பாடுகள் தனக்கு பிடிக்கவில்லை எனவும் கூறியிருந்தார். மேலும் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் குறித்து எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை என ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் ட்ரம்பின் இந்த பேச்சை வரவேற்பதாகவும் ட்ரம்பின் இக்கருத்தை வரவேற்பதாகவும் இந்தியாவும் அமெரிக்காவும் சர்வதேச விவகாரங்களில் தொடர்ந்தே பயணிக்கும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இது பற்றிய கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். பூமியை நோக்கி வரும் விண்கற்களை தகர்க்கும் தொழில்நுட்பத்தின் வரைபடத்தை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது. பல்லாயிரம் மில்லியன் ஆண்டு தொலைவிலான தூரத்தில் இருந்து பூமியை நோக்கி வரும் விண்கல்லை திசை மாற்றுவது அல்லது தகர்ப்பதற்காக சீனா வெளியிட்டுள்ள இந்த புதிய தொழில்நுட்பத்திற்கு உலக நாடுகள் அனைத்தும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என சீனா கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் 10 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு விண்கல் பூமியை தாக்கியதில் டைனோசர் உட்பட உலகின் 75% உயிரினங்கள் உயிரிழந்ததாக சீனா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் பஜாவூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பின் காட்சிகள் வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்க்வா மாகாணத்தில் உள்ள ஜாவூர் மாவட்டத்தில் இருக்கும் கௌசர் கிரிக்கெட் மைதானத்தில் வீரர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்துள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா தோல்வியடைந்தார். இங்கிலாந்தின் லிவர்பூல் நகரில் நடக்கும் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் பெண்களுக்கான 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா பங்கேற்றார். இப்போட்டியில் டர்க்கியின் பஸ்ரா இசில்தருடன் போட்டியிட்ட இவர் 0-5 என்ற கணக்கில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். இதில் மனமுடைந்த அவர், நாட்டிற்காக அனைத்தும் கொடுத்தேன், ஆனால் எனக்கு தேவையான பயிற்சியை நாடு கொடுக்கவில்லை என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு வரும் 28ஆம் தேதியில் புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிசிசிஐயின் 94வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் அதன் மும்பை தலைமை அலுவலகத்தில் வரும் 28ஆம் தேதி நடக்க உள்ளது.
2022ஆம் ஆண்டு முதல் தலைவராக இருந்து வந்த ரோஜர் பின்னே இந்த மாத தொடக்கத்தில் பதவி விலகினார். இதனால் தற்போது தலைவர் காலியாக உள்ள தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ளது.